Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challengeோட day 9 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. தொண்டை இதெல்லாம் கொஞ்சம் பாடி பெயின் தலை இதெல்லாம் ரொம்ப இதுவாக தான் வலி இருக்குதாங்க செய்யணுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கொடையுதுங்க. கால் பண்ணியிருக்கேன்ல அப்படியே கொடையுது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் அப்படி இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு அப்படி இது பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கு ஹெல்த்துக்கா, இன்னும் ரெஸ்ட் 2 நாள் எடுக்கலாம்ல, ஏன் இப்போ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைவர்ட் பண்ணும்போது நமக்கும் வந்து மாற்றம் இருக்கும். படுத்துக்கிட்டே சுணங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஃபீவர் வந்து எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ வந்து இந்த சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை வந்து இருமல் வந்து துளைக்குதுங்க ரொம்ப, அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ அதனாலதான் வந்து ஃபீவர் இல்லாட்டினாலே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஃபீவர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி நம்மளை வந்து குன்னிக்கிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சளி இப்போ இருமி வயிறு நெஞ்செல்லாம் வலிக்குது. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்குது. என்ன பண்றது. இன்னைக்கும் அகெயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நாங்க. பார்க்கலாம். அது அப்படிதான். அது இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு மேலே இழுக்கும் இல்லையா. அதான் பிள்ளைங்க கவனம்னா ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஹஸ்பண்ட் மட்டும் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் வந்து போனாங்க. என்ன பண்றதுங்க, வேலையும் முக்கியமா இருக்கு. ஒரு 4 நாள் லீவ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதான் இன்னைக்கு போயிருந்துங்க. இனிமேதான் வருவாங்க. ஸோ அதான். ஸோ வாங்க, நிறைய பேர் வந்து உடம்பு பார்த்துக்கோங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லி அவ்வளோ அன்பான வார்த்தைகள்ங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வீடியோ போடவுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டு உங்க முகத்தை பார்த்தோன்னே உங்க குரலை கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்லாம் சொன்னீங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நேற்று ஃபுல்லா உங்க நினைப்பாவே இருந்தது. என்ன பண்றீங்களோ அப்படிலாம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே சந்தோஷமா இருக்குங்க. நான் வந்து என்ன சம்பாரிச்சேன் அப்படின்னா இவ்வளோ நல்ல உள்ளங்களை வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன். எனக்காக வந்து இவ்வளோ தூரம் ஒரு நெகட்டிவ் கூட இல்லை, எல்லாம் பாசிட்டிவ். இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்களேன். உண்மையாவேங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே உண்மையாவே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த அன்பை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? சரி வாங்க. மெயின்டைன்ல வந்து ஸ்வீட் பிரெட் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மேக்சிமம் இனிப்பு வகையெல்லாம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது தானே, அந்த மாதிரி. ஸோ ஆனா எடுத்துக்கலாம், சரிங்களா? அளவா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி, சரிங்களா? அப்புறம் வந்து கண்ணு தான் பட்டிருக்கும் சிஸ்டர், நீங்க ஃபேமிலியா, அதனால நீங்க சுத்தி போடுங்க அப்படின்னே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா. அப்புறம் வந்து தட்ஸ் த ஸ்பிரிட், அவர்தான் வினி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நமக்குன்னு ஒரு யூனிக் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வந்து இருக்கும், அதை கொண்டு வரதுதான். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் ஒரு தோசை சைக்கோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. மில்லட்ஸ்ல வந்து தோசை, அதாவது ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி இதுல தோசை பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா. அப்புறம் பயிர் வகைகளை ஊற வச்சு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னுமே நானுமே ஷேர் பண்றேன் கண்டிப்பா. இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நான் வந்து கொண்டுட்டு போறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்ல பியூர் ஆயிட்டோன்னா நானாவே இன்னும் ஆக்டிவ் ஆயிடுவேன். ஸோ உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? இந்த 30 daysக்குள்ள கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். நிறைய ஆல்ரெடியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையுமே பாருங்க, சரிங்களா? இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல சிஸ்டர், நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும். ஸோ அது அப்படியே எப்படினாலும் நம்ம வந்து ஒரு குக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம இது இப்படியே குக் பண்ணி ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் நமக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது சிஸ்டர். ஸோ அதனால எதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா உட்காந்தோன்னா ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு சிஸ்டர். பல திங்கிங் வந்து வரும். அதனால இது ஓகேவா இருக்குது. ஸோ அதான் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருமே வந்து அக்கறையா சொல்றீங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா காஃபி பவுடர் இருக்கும்ல பாக்கெட்டு, அது முழுசா போட்டு காஃபி குடிக்கலாமா பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவ்வளோலாம் வேணாங்க. ஒரு ஸ்பூன்ல அரை ஸ்பூனு
அந்த மாதிரி ரொம்ப 1/4 டீஸ்பூன் கொஞ்சமா போட்டாலே போதும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சன்ரைஸ் ப்ரூ, நெஸ்கேஃப் இந்த மாதிரி சரிங்களா. அந்த ஃபில்டர் காஃபி இல்லாம சொல்ல வரேன் சரிங்களா. திருவண்ணாமலைக்கு வந்து நாங்க கிரிவலம் போறோம் சிஸ்டர். எல்லாரும் நாங்க வந்து அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரிவலம் போறீங்க, எங்களுக்காகவும் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் நல்லா வந்து வேண்டிக்கோங்க சரிங்களா. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே அப்படி பார்க்கும் போதே அது எனக்கு அவ்வளவு கண் கலங்கிடுச்சு, சந்தோஷமாவும் இருந்தது. அவ்வளவு தூரம் நீங்க என் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு உண்மையாவே சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வெயிட் லாஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து டீ, காஃபி, ரைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, வெயிட் மெயின்டைனிங்ல கொஞ்சம் அழகா எடுத்து நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக அதிகமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா அகெயின் வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆயிடும், அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஐடி ஒர்க்ல இருக்கேன் சிஸ்டர், எனக்கு வந்து ஆக்டிவிட்டி கிடையாது, ஸோ எனக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சிஸ்டர், டயட் கரெக்டா இருங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. நம்ம கேட்டாப்ப நம்ம தான் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இது காரணம் அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து புறக்கணிக்க கூடாது சரிங்களா. இது எப்படியாவது பண்ணணும்ட்டு நம்ம அதுக்கான வழிகளை நம்ம தான் உருவாக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா என்னால பண்ண முடியல, காலைல எந்திரிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா பல்லு விளக்குற வரைக்கும் பண்ணலாம்னு யோசிப்பேன். வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நம்ம வந்து டயட் ஃபுட் எடுத்துக்கலான்ட்டு பல்லு பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டீக்கு தான் போய் கை நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட மனசு தாங்க காரணம் சரிங்களா. நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியாது, எதுவுமே கிடையாது. ஸோ நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்கல, நம்ம மனசு நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னா நம்ம வேற என்ன சாதிச்சிட முடியும்னு சொல்லுங்க. ஸோ இதை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஸோ அதனால வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அழகுக்காக எல்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், ஃபிட்டா இருந்தா நீங்க ஹெல்தியா இருப்பீங்க. கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாமே நம்ம எதுக்குங்க இருக்கணும். இப்போ மேக்சிமம் நம்மள பாக்குறவங்க எல்லாருமே 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க. ஸோ இனிமே நம்ம உஷாரா இருக்கணும், நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன். அதனால புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வெயிட்டை நீங்க குறைக்கிறது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸும் போடலாம். ஸோ நிறைய பேரை பார்த்து நம்ம வந்து ஐயோ இவங்க அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க அழகா இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ஸா அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். நான்லாம் வந்து ரோட்ல போகும்போதே எல்லாரையுமே வாட்ச் பண்ணும்போது வயிறு எப்படி இருக்குது, ஒல்லியா இருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பேன். எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால நம்ம அப்படிதான் வந்து ஃபாலோ அதை வந்து ஒரு இன்ஸ்பயரா ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு நம்மளும் இப்படிதான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம முடியும், நம்ம நினைச்சா முடியும். எல்லாருக்கூடயும் அந்த இது இருக்குது, அதை கொண்டு வரணும் வெளியில. அவ்வளவு கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா சூப்பரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க நினைப்பீங்க இவ்வளவுதானா அப்படின்னு வந்து கண்டிப்பா நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு வாய்ப்புமே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பத்மா சிஸ்டருக்கு நாளைக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே சிஸ்டர். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுளுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ மறக்காம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நம்ம ஊர்லயுமே இதே மாதிரி கொஞ்சம் மழை வருது, கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா நிறைய ஃபீவர் பரவுதுன்னு சொல்றாங்க. குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிக்க வைங்க. ஆனா எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணுவோம், பண்றவங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். அது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. எதுவுமே ஃபாலோ பண்ணாம
இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அது ஏன்னு எனக்கும் புரியல. சோ அதுதான் என்னன்னு தெரியல. சோ அதனால இருந்தாலுமே நம்ம வந்து நமக்கு மன திருப்திக்கு நமக்கு எல்லாமே ஹெல்த்தியா கொடுத்தோம்னா நமக்கு வந்து இதுவா இருக்கும். சோ ஃபீவர் வர்றது ஒரு விஷயங்கள் நல்லதுதான் சொல்லுவாங்க. அதனால எதுவுமே இது இல்லை. ஆனாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாம பார்த்துக்கணும் நம்ம பிள்ளைங்களை. இப்பதான் ஸ்கூல்ல எல்லாம் நான் பாக்குறேன், ஸ்கூல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வரட்டும், கலர் ட்ரெஸ் பரவாயில்ல, யூனிஃபார்ம்ஸ் வேணாம், நீங்க வந்து ஃபுல் ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி வியர் பண்ணி விடுங்கன்னு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படித்தானே கமெண்ட் போயிட்டு இருந்தா. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி போட்டோஸ் எல்லாம் அனுப்பும்போது நிறைய பிள்ளைங்க ஆஃப் ஷர்ட்டோட அதே அதே யூனிஃபார்மோட ஆஃப் டிஷர்ட்ஸ் போட்டு ஏதோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்ன மாதிரிதான் வர்றாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா இப்படி அனுப்பிச்சு விட்டோம், ஃபில் பண்ணிடலாம். அப்ப எனக்கு என்னன்னு புரியலங்க. இல்ல நம்மளோட ரத்த குறிப்பு பிடிச்சிருக்கோம், ஒன்றும் புரியல. அதான் என்னன்னு தெரியல. எங்க 4 பேருக்குமே வந்து ஒரே பிளட் குரூப், ஓ பாசிட்டிவ். எனக்குலாம் செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எப்போ பிளட் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கொடுக்கறதா இருந்தது, ஏன்னா 2 பேருக்கு ஒரே பிளட்ல. ஆனா சுவரொட்டியை சாப்பிட்டே அட்மிட் ஆயிட்டு 2 நாள் சுவரொட்டி அங்கேயே அட்மிட் ஆயிட்டு சாப்பிட்டேன். எங்க அம்மாச்சி இருக்காங்களா இப்போ என்னோட மாமியார், அவங்களோட அக்கா ஒரு சைடு செஞ்சு கொடுக்க, எங்கிட்ட எங்க அம்மாச்சி செஞ்சு இப்படி என்னோட அம்மாச்சி ஓன் அம்மாச்சி அங்க. அப்ப இவங்க இறந்துட்டாங்க, இப்ப இல்ல. எல்லாரும் செஞ்சு கொடுக்க 2 நாள்ல அவருக்கு நல்லா ரத்தம் ஏறிடுச்சுமா, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் பாருங்களேன். சோ அதனால சுவரொட்டி எல்லாம் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்கு. சோ நிறைய பேர் கேக்குறீங்க இந்த வெயிட் லாஸ்லயுமே சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம், அவ்வளவு நல்லது உடம்புக்கு, சரிங்களா? அதனால இந்த கிஸ்மிஸ் பழம், உலர் திராட்சை இதெல்லாமே சாப்பிடலாம், சரிங்களா? நிறைய தண்ணி குடிங்க, சரிங்களா? நிறைய தண்ணி குடிங்க. 1 மணி நேரம் கண்டிப்பா வந்து வாக்கிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசியின் தன்மை வந்து உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நம்ம வந்து டைம் கொஞ்சம் தவறிடுச்சுன்னா அந்த பசி அதிகமா வரும்போது நம்ம வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டுருவோம். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இடையில தண்ணி நல்லா குடிங்க, நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும், சரிங்களா? ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹாப்பியா இருங்க, எதிரையாவது ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்லுவேன் தெரியுமா, நீங்க பிஸியா இருங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் ஒரு அதே கவிதை மாதிரி ஒண்ணு படிச்சேன். நான் பிஸியா இருக்கிறதுனாலதான் பல சோகங்கள் வந்து எனக்கு சோகங்கள் இல்லாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது படிச்சேன். அதை வந்து நான் ஸ்டோரியில கூட இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கிறேன். ஸோ அது அப்போ நம்ம சொன்னது, நம்ம ஃபீல் பண்ணது அது ஒரு வேர்டா வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை வீடியோஸ்ல சொன்ன விஷயம் வந்துருந்தது, ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து பிஸியா வச்சுக்கோங்க. உண்மையாவே எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து பெருசா வந்து தெரியாது, சரிங்களா? அதனால ஓவர் திங்கிங் எல்லாம் வச்சுக்காதீங்க. அதனால ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வெயிட் வந்து கெயின் ஆகும், வெயிட் லாஸ் வந்து நடக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன். நிறைய சிஸ்டர் வந்து ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, கரெக்டா ஃபாலோ பண்றேன் சிஸ்டர், ஆனா எனக்கு வந்து வெயிட் லாஸ் இல்ல, கரெக்டா வாக்கிங் பண்றேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது சின்னதா சீட் பண்ணிருக்கீங்களான்னு யோசிங்க. கரெக்டா தூங்குறீங்களா? பகல் தூக்கம் தூங்காதீங்க, நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. இது எல்லாமே பேஸ் பண்ணது தாங்க ஒரு வெயிட் லாஸ், சரிங்களா? இது ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அது வந்து நமக்கு வந்து டிலே ஆகும். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டே ஒரு சிலர் வந்து வெயிட்டை பார்த்தே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான பலன் அதுல கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதான் நான் வந்து கூட நீங்க அன்னைக்கு வீடியோஸ் போடாதனால பல்லு வலிதான் ஆயிடுச்சு போல, பல்லு புடுங்கிறதுதான் போயிட்டீங்க போலக்கா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அதுக்கும் இன்னும் நேரம் வர மாட்டேங்குது, போகணும். அதுக்கு பயமா இருக்குது, அது போனா புடுங்குறதுக்கு எனக்கு வந்து பயமா இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டாங்க, ஆனா பயமா இருக்குதுங்க. இப்ப வேற இந்த இப்போ வீக்கா இருக்கும்போது எதுவும் பண்ணக்கூடாது இல்ல. அப்பவே பல் புடுங்கும் போது ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணணும்னு இருக்கு, கொஞ்சம் நாள் சென்று பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனால இந்த சைடு சாப்பிட்றதே கிடையாது, இந்த சைடு மட்டும்தான் ஆசை. இந்த சைடு ஆசையே இல்லாம போய்கிட்டு இருக்குது. இவனு இங்கிட்டு போயிடுச்சுனாலும் அப்படியே இங்க இழுக்கும் பாத்துக்கோங்க. ஐயோப்பா. அதனால இப்போ ஓகே தான். ஸோ கிளைமேட் தான் இன்னைக்கு வந்து இப்போ 2-3 நாள் மழை இல்ல, கொஞ்சம் வெயிலா தான் போட்டுட்டு இருக்குது. அதுதாங்க சரியில்லை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு குளிர் கொண்டு வந்துரும். அதெல்லாம் குளிர்ல கூட நாங்க வந்து சேஃபா இருந்துருவோங்க. ஆனா இந்த மாதிரி மிக்சடா இருக்கு பாருங்க, அதான் வந்து பிரச்சனையா இருக்குது. ஸோ அதுதான் சரிங்க. சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது கமெண்ட்ஸ்ல டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி பேசிட்டே இருந்ததுனால எனக்கு இருமல் வரல. இது சும்மா உட்காந்து வச்சுக்கோங்களேன், லொக்குன்னு இரும்பி இங்க வலிக்குது, வயிறு வலிக்குதுங்க, புண்ணா வலிக்குதுங்க, தாங்க முடியலைங்க எப்பா.
அப்பாப்பா பார்ப்போம், எதையும் தாண்டிதான் வரணும். என்ன சொல்றீங்க? எப்பவுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே தாண்டி வரணும். ஸோ இந்த இந்த சிரிச்ச முகம் வந்து எல்லாருக்கும் வேணும்னு சொன்னீங்க. கண்டிப்பா அது வந்து நான் எப்பவுமே வந்து என்னோட எந்த ஒரு சேடையுமே நான் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டேன் நான். ஸோ எல்லாமே இருக்கும். எனக்கு பாடி பெயின் இருக்கா, எனக்கு மனசுல வலி இருக்கா, எல்லாமே இருக்கும். ஆனா என்னை பாக்குறவங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அன்னைக்கு வந்து ஹை ஃபீவர் 103 டிகிரில தான் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறேன். வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு ஒன்று போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, நான் பாட்டுக்கு எனக்கெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அதனால அந்த இதை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் போகும்போது இடையில கேப் விட்டதா சரித்திரமே கிடையாது. ஸோ எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அன்னைக்கு ரெஸ்ட் பண்ணலன்னா நான் ரொம்ப கஷ்டமாயிருப்பேன். பரவாயில்ல, இப்போ இப்படியே ஸ்மூத்தா போகணும்னு நினைச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் ரெக்கவர் ஆயிட்டேன்னா அப்படியே பிக்கப் பண்ணிடலாம். சரிங்களா? சரி வாங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.75 வந்து இருக்குது. சூப்பருங்க. அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு எனக்கு தான் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே நல்லா சுக்கு வந்து தட்டி போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறேன். வித்தவுட் சுகர் தான். சரிங்களா? இது வந்து வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து வேக போட போகிறேன். ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு வந்து வச்சாச்சு ஒரு சைடு. அது வாடகை வெந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேமியா இருக்கு இல்லையா, கோதுமையில் செஞ்ச சேமியா வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடுகு வந்து போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸு, அந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, மீன் மேக்கர், அது கூட சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த குடமிளகாயும் கட் பண்ணி சேர்க்குறேன். ஏன்னா அது டக்குன்னு வதங்கிடும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். இதேமாதிரி கோதுமையில் செஞ்சது, அப்புறம் மில்லட்ஸ்லாம் நிறைய சேமியா அதெல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் இது வந்து சேர்த்து செய்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ இது கொதிக்கிற டயத்தில் நம்ம வந்து பச்சை சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேமியா. அதுக்கு எல்லாமே இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதான். அப்புறம் சேமியா, வறுத்த சேமியாங்கிறது கோதுமையில் செஞ்சது, அதை போட்டு கிண்டி விட்டுட்டு இங்கிட்டு பயரும் சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சட்னியும் ஒன்று ரெடி ஆயிடுச்சா, அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டேன், கடுகு கருவேப்பிலை போட்டு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் தம்பிங்களுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துடலான்ட்டு இடையில அதையும் வந்து ஆற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் டோஸ்ட் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், சேமியா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன், நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு. ஸோ செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் வந்து கடலைப்பருப்புலாம் போட்டு பொரிய விட்டு கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அம்மாச்சிக்கு சேமியா அந்த வெஜிடபிள்ஸோட பண்ணது, சட்னி எல்லாமே வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு, ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு, அப்புறமா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கிளினிக் இருக்குன்னு சொன்னால பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு 4 பேரும் அகைன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஏன்னா இன்னும் சரி வரல இல்லையா. ஸோ அதுதான் பயங்கர இருமல் இதெல்லாமே இருக்குதுங்க. இன்னுமே கண்ணெல்லாம் வீங்கிக்கிட்டு எங்களுக்கு. ஸோ அதனால் அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பார்ப்பாங்க அந்த டாக்டரு. ஸோ அப்புறம் பாருங்கள், சின்ன வாண்டு சேட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன், அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை வந்து வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பவுலுக்கு எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அதில் வந்து வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். கேரட்டை நல்லா துருவி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது இந்த முட்டைக்கோசமே பொடியை சப்பனே சில பேர் சாப்பிடுவாங்க, வெள்ளரிக்காய் அது கூட வந்து சேர்த்து சாப்பிடலாம். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னைக்கு தோணலை, ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை. கொத்தமல்லி தலையும் சப்பனி போட்டுக்கலாம் வேணாம், சரிங்களா? அவ்வளோதான், சூப்பராக இருக்குங்க. ஃபில்லிங்காக ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எந்த பயிர் வகை வச்சோம்னா இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஸோ இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோ நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் 11 மணி ஆயிடுச்சுன்னா அமைச்சிக்கு டீ காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்கு பாருங்களேன். இன்னும் சரியாகலைங்க, இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து தைரியப்படுத்திக்கிறேன். அப்புறம் சரி மிஷினில் துணியை போட்டுடலான்ட்டு போட்டு விட்டுட்டு நேற்று வந்து காய போட்டிருந்தேன் ரூமில். அந்த துணியை கீழே அள்ளிட்டு வந்துட்டு மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். லஞ்ச் வந்து சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதனால் அப்படியே ரிலாக்ஸாக மற்ற வேலைகள் பண்ணிட்டு இருந்தேன். பிள்ளைங்களையும் பார்க்கணும் இல்லையா, உடம்பு சரியில்லாத டயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால. அப்புறம் மிஷினில் போட்ட துணியை ரூம்குள்ளேயே காய போட்டேன். ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா வெயில் வந்தது. ஸோ கொஞ்சம் மட்டும் சாதம் மட்டும் குக்கரில் வச்சு விட்டுட்டு அந்த வேக வச்ச பயிறு சாதம், நேற்று வச்ச ரசம் இருந்தது, கருவாடு இருந்தது பொரிச்சது, அதெல்லாம் வச்சு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலையிலே வெஜிடபிள்ஸ் சேமியா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருந்தேன். அது அம்மாச்சி அந்த ஏர் ஃப்ரையரில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அங்கே வேலை பார்க்குற இடத்துல. அவங்க வந்து அது ஒரு பீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம வேக வச்ச பயிர் கொஞ்சம் இருந்தது, அதையும் வச்சு சிம்பிளாக மதிய லஞ்சை வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, கார்ன் சோளக்கருதை தான் அவிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். லைட்டே போடாமல் நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி ஒரு மனநிலை இருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன், அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் லைட் போட்டு எடுத்தேன். கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். அந்த இலையோடு போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய பீஸு சோளக்கருது வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் டின்னராக கூட அந்த மாதிரி இந்த கார்னை நல்லா போட்டு நம்ம காலைல பண்ண உள்ள ஒரு சாலட் மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம், சரிங்களா? ஸோ இது சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் டின்னர் டைம் ஆகிடுச்சு. சரி டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இட்லி தான் வந்து ஊற்றி வச்சேன். ஏன்னா எல்லாருக்குமே சாஃப்டாக, ஏன்னா த்ரோட் பெயின் கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா. ஸோ இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி எப்போ வதக்கி இறப்போம் இல்லையா, தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் அந்த மாதிரி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இட்லியும் வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்துட்டு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு பிரெட் இல்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா 2 பிரெட்டை வச்சு சட்னி வச்சு முடிச்சிருப்பேன். எனக்கு பெருசாகவும் பசிக்கல, அதனால் 2 குட்டி குட்டி இட்லியும் சட்னியும் வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் வந்து ஓட்ஸ் கூட கிண்டி எடுத்துக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா கோதுமை தோசை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப முடியல, ஸோ அதனால் 2 குட்டி குட்டி இட்லி எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? ஸோ ஆனால் நீங்கள் யாருமே எடுத்துக்க வேண்டாம், மில்லட்ஸு அந்த மாதிரி இட்லி எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் எல்லாருக்குமே இட்லி சட்னிலாம் வச்சு டின்னருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன் நான், சரிங்களா? இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.